கொண்டிருக்கிறோம். கடந்த சில வாரம் எதை பேசி கொண்டிருக்கிறோம்? தேவன் பெரியவரை பேசிக்கிட்டு இருக்கிறோம். தேவனை அறிகிற அறிவு என்ற தலைப்புல பேசுறோம். கடந்த வாரம் என்ன பேசுறோம்? தேவன் யார்? அவர் யாரு? சொல்லுங்க. பெரியவர். பெரியவர். இந்த பிரசங்கத்தை நம்ம கேட்கும் போதே அல்லது பிரசங்கம் பண்ணும் போதே நான் தேவனை துதிக்கிறேன். இப்ப நீங்கள் என்ன பண்ண, அந்த பிரசங்கத்திலே நீங்க என்ன பண்ண, ஒருமனப்பட்டு நீங்க அதை கவனமா கேட்டு உங்க வாயில உங்க விருதயத்தில் அறிக்கைட்டீங்கன்னா தேவனை துதிக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். சரி, நாம வீண் வார்த்தை அழுப்பாம ஸ்தோத்திரம், எது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். ஸ்தோத்திரம். எரேமியா 9ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், நம்ம கடந்த வாரம் கூட படித்தோம். 23, 24. ஞானி ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். சொல்லுங்க, எதை குறித்து மேன்மை பாராட்டணுமா? ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, பராக்கிரமத்தை குறித்து பலத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாம பூமியிலே கர்த்தரை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எல்லாத்த காட்டிலும் இதான் மேன்மை. சொல்லுங்க பார்க்கலாம், எதுதான் மேன்மை? இதுதான் மேன்மை. தேவனை அறிகிற அறிவு உணர்ந்திருக்கிற அதுதான் மேன்மை. அதனால ஆண்டவரே தீர்க்கதரிசி மூலமா சொல்றார். ஓசியா நம்ம படிச்சோம் இல்லையா? ஓசியா 6ஆம் அதிகாரம். இந்த வசனங்கள்லாம் நான் சொல்றதுக்கு சொல்லிட்டு நாம தேவனுடைய வார்த்தையில போயிடலாம். ஓசியா 6:6. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிறோம், தேவனை அறிகிற அறிவையும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அல்லேலூயா. நம்ம பாதியில தேவனை அறிகிற அறிவை விட்டுறக்கூடாது. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். சொல்லுங்க, தொடர்ந்து போவோம். அதனால்தான் தேவனை அறிகிற அறிவை குறித்து தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு 4-5 வாரமா தேவனை அறிகிற அறிவை குறித்து தான் பேசி கொண்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் யார்? நான் கடந்த வாரம் சொன்னேன் இல்லையா? என்ன சொன்னேன்? அவர் பெரியவர். தேவன் யார்? பெரியவர். எரேமியா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அதான் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர். சொல்லுங்க, நீரே பெரியவர். கைய மேல உயர்த்தி, நீரே பெரியவர். அல்லேலூயா. கர்த்தர் சித்தமானா இந்த வாரம், அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் இந்த பெரியவரை குறித்து பேச போறேன். பிரைஸ் தி லார்ட். சரி, அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை நீங்க வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்க. கடந்த வாரம் நான் சொன்னேன். சாலமோன் சொல்றான், என்ன தெரியுமா? எங்க தேவன் எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர் தேவன், அவருக்கு நான் பெரிய ஆலயத்தை கட்டுகிறேன்னு சொல்றார். சொல்லுங்க பாக்க, எல்லாரை காட்டிலும் பெரியவர். ஆமென். எல்லாரை காட்டிலும் பெரியவர். சொல்லுங்க, பெரியவர். அறிக்கை செய்யுங்க, பெரியவர். ஆமென். எபிரேயர்
6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிங்க பார்க்கல. எபிரேயர் 6:13. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவனும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டும். அல்லேலூயா. ஆணையிட்டு பாருங்க, தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டார். அவரை காட்டில பெரியவர் யாருமே இல்லை. சொல்லுங்க, பெரியவர் யாருமே இல்லை. சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் பெரியவர், எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய தேவன், பெரிய தேவன், பெரிய தேவன். நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சும்மா இருந்தேன்னா எனக்கு ரொம்ப இந்த விஷயம், இந்த வானங்களில் இருக்கிற அந்த காரியத்தெல்லாம் அறிஞ்சிக்கிறது ரொம்ப விருப்பப்படுவேன். ஏன்னா ஆண்டவருடைய படைப்பை நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய படைப்பு எவ்வளோ அருமையானதுன்னு சொல்லிட்டு அந்த அந்த அதில் இருக்கிற எல்லாம், அந்த வானத்தில் இருக்கிற காரியெல்லாம், இந்த செல்போனில் அந்த யாரெல்லாம் அதை சொல்கிறாங்களோ அதை நான் கேட்பேன். கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பிரமிப்பா இருக்கும். ஐயோ, தேவனுடைய செயல் எப்படியெல்லாம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெருசு, ஒவ்வொரு கோலம் எவ்வளவு பெரியது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா, சொல்லவே முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்லாம விட்டு பரவாயில்ல அப்படின்றீங்களா, சொல்லிதான் அவங்க. சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய ஆண்டவர் யாரு? அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய ஆண்டவர் யாரு? பெரியவர் சொல்லிட்டு அப்புறம் பெரியவருக்கு மதிப்பு கொடுக்காம போயிடாத. மிகவும் பெரியவர் அவர். அல்லேலூயா. நான் கடந்த வாரம் சொன்னேன், எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. எல்லாரை காட்டிலும் பெரியவர், எல்லா மனிதரையும் பெரியவர், எல்லா உலகத்திலும் பெரியவர், அந்த சராசரங்களிலும் படைத்தவர் அவரே. தொடர்ந்து நான் அவரை குறித்து பேசிக்கிட்டே போறேன். அதனால தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கடந்த வாரம் பெரிய தேவன் என்னெல்லாம் பண்ணுவாருன்னு நான் சொன்னேன். இந்த வாரம் பெரிய தேவன் யார்? பெரிய கிருபை உள்ளவர். சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய தேவன் யார்? பெரிய இரக்கம் உள்ளவர். பெரிய தேவன் யார்? பெரிய நாமம் உள்ளவர். பெரிய தேவன் யார்? பெரிய காருண்யம் உள்ளவர். பெரிய தேவன் யார்? பெரிய செயல்கள் செய்கிறவர். சுருக்கமா டக்கு டக்குன்னு முடிக்கிற நேரத்துக்குள்ள நம்முடைய ஆண்டவர் பெரிய தேவன். அவரிடத்தில் இருந்து வருகிற அந்த கிருபையானது பெரியதா இருக்கிறது. அல்லேலூயா. சிறிய கிருபை அல்ல. 103ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்லுது. நான் ஆரம்பத்திலே உங்களை படிக்க பார்க்கலாம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமே. ஆமென். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, பெரிய கிருபை. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ உயரத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அது போக போக போய்கிட்டே தான் இருக்கும். எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். புதுசா கண்டுபிடிச்சு கொண்டே போய்கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் அவருடைய படைப்புகளுக்கு, கண்டுபிடிப்புகளுக்கு, அவருடைய படைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முடிவே இல்லை. இன்னும் கூட விஞ்ஞானிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வானத்தை நோக்கி டெலிஸ்கோப்பை வைத்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் என்னென்னலாம் இருக்கிறதோ, கண்ணுக்கு தெரியாத, இதுவரை கண்டுபிடிக்காத பெரிய பெரிய கோள்கள்லாம் இருக்கிறது.
அவருடைய கிருபை எவ்வளவு பெருசு தெரியுங்களா? மிக பெரியது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுல 17ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயப்படுகிறவர் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய கிருபை சொல்லுங்க, அவருடைய கிருபை அது பெரிய கிருபை, அது என்றென்றைக்கும் அனாதியா இருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, அந்த கிருபைக்கு முடிவே இல்லை. அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளையா இருந்தா அந்த கிருபை என்ன பண்ண தெரியுமா? ஸ்தோத்திரம், மிக உயரம், அளவிட முடியாத ஒரு ஸ்தோத்திர உயரமான கிருபை. ஆமென். நமக்கு தேவையானது என்ன தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை தேவ பிள்ளைகளே, அவருக்கு பயந்தா போதும். நீங்க பயந்தீங்கன்னா அவருடைய கிருபையானது, அந்த பெரிய கிருபை உங்க மேலேயும் இருக்கும், உங்க பிள்ளைகள் மேல இருக்கும், உங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் சந்ததி சந்ததியா என்றென்றைக்கும் அனாதையா இருக்கும். அனாதையா இல்ல, அனாதியா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பாருங்க, ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளே, அந்த கிருபை எப்பயுமே விலகவே விலகா. 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் அதான் சொல்லுது. என்ன? நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும், விலகாத அனாதியா என்றென்றைக்கு இருக்கும். விலகாத கிருபை. ஏசாயா 54:10 அதான் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லு. அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் எல்லாம் விலகிடும், ஆனா பர்வத நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை விலகாது. அனாதியா என்றென்றைக்கும் அனாதியாய் நம்ம மேல இருக்கும். நம்முடைய குடும்பத்தின் மேல இருக்கும் அந்த உயரமான பெரிய கிருபை. சொல்லுங்க, அந்த கிருபை நம்ம மேல இருக்கும். பெரிய கிருபை நம்ம வைத்த அவருடைய கிருபை பெரிய. அந்த பாடின இல்லையா? உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. அந்த கிருபை தாவீதுக்கு அவருடைய குடும்பத்திற்கு எப்படி இருந்தது பாருங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையான் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 தடவை பெரிய கிருபைன்னு வருது. 2 தடவை பெரிய கிருபை வருதுன்னா 2 ஆசீர்வாதம் இதுல இருக்கு. ஒண்ணு, அதற்கு சாலமோ என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் நேர்மையும் உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கும்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து. சொல்லுங்க, தேவரீர் பெரிய கிருபை செய்து. கவனிங்க, நீங்க உண்மையா ஜீவிக்கிறது, நேர்மையா ஜீவிக்கிறது, நீதியா ஜீவிக்கிறது பெரிய கிருபை. சொல்லுங்க பார்க்கலாம். உனக்குள்ள தப்பான எண்ணம் போறதுன்னா பிசாசுடைய ஆலோசனை உள்ள போடுறான்னு அர்த்தம். அப்ப என்ன தெரியுங்களா தேவ பிள்ளைகளை, நான் உங்களுக்கு திட்டுப்படி நான் சொல்ல ஜாக்கிரதையா இருக்குன்னு அர்த்தம். நீங்க உண்மையா ஜீவிக்க வேண்டிய எண்ணம் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்குன்னா தேவனுடைய பெரிய கிருபை. நீதியா நீங்க ஜீவிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தேவனுடைய பெரிய கிருபை. நேர்மையா ஜீவிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது பெரிய கிருபை. அந்த கிருபை தாவீதுக்கு கொடுத்ததுனால அப்படி ஜீவிச்சானா.
இரண்டாவது சொல்லுது, அந்த பெரிய கிருபையினாலே, கிருபை அவருக்கு காத்து இந்நாள் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இரண்டாவது, அந்த பெரிய கிருபை என்ன பண்ணுது? தாவீதை பெருமையா விடல. தாவீதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில அவருடைய குமாரனை ஏற்படுத்தினார். அந்த சிங்காசனத்துல ஒரு உயர்வை தேவன் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அப்போ தேவ பிள்ளைகளை நல்லா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த பெரிய கிருபை என்ன பண்ணுன்னா, ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான, நேர்மையா, நீதிமா, உண்மையாய் வாழ்கிறதற்கான கிருபை தருகிறது. இரண்டாவது, அந்த பெரிய கிருபை என்ன பண்ணுதுன்னா, நம்மள சிங்காசனத்துல கொண்டு போய் உட்கார வைக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உயர்ந்த நிலையில நம்ம கொண்டு போய் வைக்கிறது, அதுதான் பெரிய கிருபை. சொல்லுங்க, பெரிய கிருபை. சொல்லுங்க, பெரிய கிருபை. அல்லேலூயா. அந்த பெரிய கிருபை வந்துருச்சுன்னா நம்ம என்றென்றைக்கும் அற்புதமான வாழ்க்கை வாழ்வோம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சங்கீதம் 83 சங்கீதம் 13 வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், எப்பயுமே பேசுறோம். 86:3 நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். சொல்லுங்க, பெரிய கிருபை பெரிய பரலோகத்தை தருது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதை தருதா? நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு என்னை தப்புவிச்சிங்கப்பா. சொல்லுங்க, பெரிய கிருபை எனக்கு எப்பவுமே இருக்கு ஆண்டவரே. என்னம்மா சொன்ன? சொல்லுங்க, என்ன சொன்ன? பெரிய கிருபை இருந்தா நம்ம பாதாளத்துக்கு போக மாட்டோம். யார் சொன்னது தாழ்ந்த பாதாளத்துக்கு போக மாட்டோம்? நீங்களா சிஸ்டர்? வெரி குட், ரொம்ப நல்லது. நான் மாத்தி சொன்னா கூட கரெக்டா சொல்றீங்க பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை தானே? பாதாள வேற, நான் ஏற்கனவே நிறைய எடுத்துருக்கேன். பாதாள வேற, தாழ்ந்த பாதாளம் வேதனை உள்ள இடத்துக்கு போகாதபடி நமக்காக. வேதனை உள்ள இடம்னா தாழ்ந்த பாதாளம். பாருங்க, லூக்கா 16 அதிகாரம் 23 25 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த ஐஸ்வர்யம் என்ன பண்றான்? ஐஸ்வர்யம் என்ன பண்றான்? ஸ்தோத்திர, பாதாளத்துல வேதனை படுறான். தேவ பிள்ளைகளே, அவன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டினபடியால், தேவனை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டாம ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டினபடியால் அவனுக்கு அந்த பெரிய கிருபை கிடைக்கல. அவன் பாதாளத்துல போயிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இப்ப நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அங்க போகும்போது தான் அந்த பாக்கியம் நம்ம உணர முடியும். அந்த பரலோக பாக்கியம். சொல்லுங்க, அந்த பரலோக பாக்கியம். அல்லேலூயா. அந்த பெரிய கிருபை நம்ம என்ன பண்ணுதுன்னா, அந்த தாழ்ந்த பாதாளத்துக்கு நம்ம கொண்டு போகாதபடி நம்மை காக்குது. வேதனை உள்ள இடத்துக்கு நம்ம போகாதபடி காக்கிறது. தாவீது அதான் சொல்றாரு, என்னை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்து. சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, நீங்க நினைக்கிற மாதிரி பாதாளம், தாழ்ந்த பாதாளம், இதெல்லாம் எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? வேதனை உள்ள இடம். ஐஸ்வர்யம் அந்த பாதாளத்துக்கு நம்மை தப்புவிக்காது. நம்முடைய பலன் நம்மை தப்புவிக்காது. நம்முடைய அறிவு நம்மை தப்புவிக்காது. அந்த மிகுந்த பெரிய கிருபை தான் நம்மை தப்புவிக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே, அந்த பெரிய கிருபை என்னை விட்டு விலகாதபடி காத்துக்குங்கப்பா. தலையில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த பெரிய கிருபை, பெரிய தேவனே, உம்முடைய பெரிய கிருபை எங்க குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்கப்பா. அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன? அந்த பெரிய கிருபை என்றென்றைக்கு அனாதியா இருக்கிறது. அந்த பெரிய கிருபை நம்மை உண்மையான, நேர்மையான, நீதியான வாழ்க்கைக்குள்ளே நம்மை நடத்தி செல்கிறது. ஸ்தோத்திரம். அந்த பெரிய கிருபை நம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த சிங்காசனத்துல நம்மை கொண்டு போய் வைக்கிறது. கடைசி அந்த கிருபை பார்த்தீங்கன்னா நம்மை பாதாள வல்லடிக்கு
தாழ்ந்த பாதாளத்துக்கு, வேதனை உள்ள அந்த தாழ்ந்த பாதாளத்துக்கு போகாதபடி நம்மை தப்புவிக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இரண்டாவது காரியத்தை பார்த்தீங்கன்னா, பெரிய தேவனின் பெரிய கிருபை, இரக்கம். பெரிய தேவனின் பெரிய இரக்கம். எல்லாம் வாயில அறிக்கை செய்யலாம். பெரிய தேவனின் பெரிய இரக்கம். ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே வீழ்வேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷருடைய கையிலே விழாதிருப்பேனாக என்றான். நல்ல கவனிங்க, தாவீது சொல்றாரு, உம்முடைய இரக்கம் மகா பெரியது. ஹல்லேலூயா, மகா பெரியது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஸ்தோத்திரம், அந்த மகா பெரிய கிருபை என்ன பண்ணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், மகா பெரிய இரக்கம். நன்றி. ஹல்லேலூயா. மகா பெரிய இரக்கம் என்ன பண்ணது பாருங்க. தாவீது தன் வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரல படிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் பிசாசினுடைய ஏவுதலுக்கு இடம் கொடுத்துட்டான். ஆகியனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமான சூழல், பயங்கரமான பிரச்சனை, அங்க கொந்தளிப்பு, தேசத்துல பயங்கரமான கொந்தளிப்பு, பிரச்சனைகள் ஒரு பக்கத்துல பாருங்க. ஸ்தோத்திரம். தாவீது அந்த பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சு அங்க இஸ்ரவேல் ஜனங்களை தொகை பார்க்கும்படியா, தொகையிடும்படியா யோவாபை அனுப்புகிறான். இது தேவனுடைய பார்வைக்கு சரியில்லாதனால ஆண்டவர் என்ன பண்றாரா, 12ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர, நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து ஓடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேல் எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ இவைகளை ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்பொழுது என்னை அனுப்பினவருக்கு என்ன உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்றான். காத்து பாருங்க. அவன் பாவம் செஞ்ச உடனே கர்த்தர் காத்த தாவீதினிடத்தில் அனுப்புறார். 3 காரியத்தை அவனுக்கு முன்பாக வைக்கிறார். 3 வருஷம் பஞ்சம், அப்புறம் 3 மாசம் சங்காரம், 3 நாள் கொள்ளை நோய். கர்த்தருடைய யாருடைய பட்டயம்? கர்த்தருடைய பட்டயமாகி கொள்ளை நோய். 3 காரியத்தை ஆண்டவர் முன்ன வைக்கிறார். வச்ச உடனே அப்பதான் தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே அப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறார், ஜெபம் பண்றார். ஆண்டவர்கிட்ட கேட்கிற 21ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, தாவீது ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை மன்னி, மிகவும் பாவம் செய்த ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி, புத்தீனமா செய்தன்னு சொல்லி தன்னுடைய காரியங்களை அறிக்கையிடுறான். அறிக்கையிட்ட பின்பு எப்பதான் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய இரக்கம் மகா பெருசுப்பா. சொல்லுங்கப்பா, மகா பெரிய கிருபை, இரக்கம், மகா பெரிய இரக்கம். அப்ப என்ன நடக்குது பாருங்க. நீங்க 15ஆம் வசனத்துல சோத்திரம் சொல்றாரு, எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார், ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு
சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். கர்த்தருடைய தூதன் எபுசினியாகிய ஓர்னானின் களத்தண்டையிலே நின்றான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஸ்தோத்திரம். அந்த தாவீது உயிரோடு இருந்தாரு. தாவீதை குறித்து பேசுறோம், அவருடைய சந்ததி குறித்து பேசுறோம்னா காரணம் என்ன தெரியுமா? மகா இரக்கம். அல்லேலூயா. பாருங்க, 3 வருஷம் பஞ்சம், 3 மாதம் என்னது சங்காரம், 3 நாள் கொள்ளை நோய். இவைகளில் இருந்து அந்த தாவீதையும் அந்த ஜனங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா இரக்கமா விட்டுட்டார். சொல்லுங்க, இரக்கம் பாராட்டினார், இரக்கம் பாராட்டினார். இந்த பெரிய இரக்கம் என்ன பண்ணனா தேவனை மனஸ்தாபப்பட வைக்கும். சொல்லுங்க பார்க்கலாம், தேவனை மனஸ்தாபப்பட வைக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ஒரு சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தீங்கு எதுவும் செய்யாதபடிக்கு காணப்படுகிறது என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில தவறுகள் நடக்கும்போது, செஞ்சு விடும் போது, நாம தீங்கு வராதபடிக்கு, நாம் கொல்லப்படாதபடிக்கு, அல்லது நிர்மூலமாகாதபடி, சத்துரு கிரியை செய்யாதபடிக்கு, சத்துரு ஒரு சில நேரங்களில் சிந்தையில புகுத நம்ம இருதயத்தை பேசி, நம்ம சிந்தையில பேசி அதை செயல்படுத்தி, அதனாலே பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகள் அழிந்து போகாதபடி காக்கிற கிருபை, காக்கிற என்னவென்று சொன்னால், காக்கிறது என்னவென்றால் தேவனுடைய மகா கிருபை, சரி, மகா இரக்கம். சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய மகா இரக்கம். ஏன் என்று சொன்னால், அங்க தாவீது அவங்க அங்க இருந்த அந்த மக்களும் 3 நாள் கொள்ளை நோயில என்ன நடந்திருக்குன்னா அந்த தேசம் முழுவதும் அழிஞ்சு போயிருக்கும். என்ன பண்ணிருக்கோம்? ஆமா, 3 மாத சங்காரம், அந்த தேசம் முழுவதும் அழிஞ்சு போயிருக்கும். அடுத்தது என்ன? பஞ்சம், பசி, பட்டினியா போய் அழிஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் அவர் மனஸ்தாபப்பட்டார். சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய மிகுந்த இரக்கம் மனஸ்தாபப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. என்னன்னா அந்த மனஸ்தாபம் என்ன பண்ணனா நம்ம மன்னிச்சு விட்டுறோம். என்ன பண்ணோம்? தொடர்ந்து செஞ்சுன்னு இருக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது சொல்லலாம் வேணாம். நான் என்ன சொல்றேன்னா, தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய இரக்கம் பெரியது. அல்லேலூயா, இரக்கம் பெரியது. அந்த இரக்கத்தினாலதான் ஸ்தோத்திரம், அந்த தாவீதெல்லாம் மன்னிச்சு விட்டார். அவங்க என்னதான் பிசாசுக்கு இடம் கொடுத்தாலும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். பரவாயில்ல, பிசாசு வாழ்க்கை கிரியை செஞ்சுட்டான், பரவாயில்லை, ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு வாய்ப்பு கொடுத்து அவனை மறுபடியும் அவன் அழிச்சிட்டா அவனுக்கு என்ன இருக்காது, வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாங்க, தாவீதை மன்னிச்சு அவனை தம் பக்கமா திருப்பிட்டார். அவனுக்கு ஜீவனை கொடுத்தார், அவன் மனைவிக்கு ஜீவனை கொடுத்தார், இந்த பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுத்தார், அவன் இருந்த நாட்டுக்கு ஜீவனை கொடுத்தார், அவனுடைய எல்லாவற்றுக்கும் ஜீவனை கொடுத்தார். அதற்கு காரணம் என்ன? மகா இரக்கம். தேவனை மகா மனஸ்தாபப்பட வச்சிருச்சு. அல்லேலூயா. தேவனே, ஆண்டவரே, கர்த்தாவே, தேவனே, உங்களுடைய மகா இரக்கம் எனக்கு கொடுங்கப்பா. ஆண்டவர், பெரிய இரக்கம். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, யோனா 3ஆம் அதிகாரம் 4ல இருந்து 10 வசனத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சு கொள்ளுங்க. என்ன சொல்லுதுன்னா, ஸ்தோத்திரம், அந்த ஜனங்கள்லாம் பாவிகளாக அக்கிரமக்காரர்களாக இருந்தார்கள். யோனாவை தேவன் அந்த நினைவே பட்டணத்துக்கு அனுப்புறாரு. நினைவே பட்டணத்துக்கு போன போது ஸ்தோத்திரம் சொல்றாரு, இன்னும் 40 நாள் அந்த நினைவே கவிழ்க்கப்படும் சொன்ன உடனே அவங்க எல்லாம் மனம் திரும்பி ரட்டுடுத்தி ஆண்டவர் முன்பாக தன்னை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பின உடனே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கு செய்யாதபடி மனஸ்தாபப்பட்டார். சொல்லுங்க, மனஸ்தாபப்பட்டார்.
யோனா 4:2 அதான் சொல்லுகிறது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவருமா இருக்கிறார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனா இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. தீங்குக்கு மனஸ்தாபப்படுறார். சொல்லுங்க, என் வாழ்க்கையில நான் செஞ்ச தீங்குக்கு எனக்கு வர வேண்டிய தீங்கு குறித்து அவர் மனஸ்தாபப்படுறார். 3வது 76ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சட்டுன்னு கடந்து பார்க்கலாம். டக்கு 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 76:1. யூதாவிலே தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. சொல்லுங்க, இஸ்ரவேலிலே அவருடைய நாமம் பெரியது. சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பெரியது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மிகவும் பெரியது. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 13-14 வசனம் சொல்லுது. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொல்லும்போது அவருடைய நாமம் என்னவென்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயோடு சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுவாயாக. ஹல்லேலூயா. பெரிய நாமம். சொல்லுங்க பார்க்கலாம். அது பெரிய நாமம் என்னன்னா, முதலாவது அவர் இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். மரித்தே ஆனால் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அதான் சொல்லுது. என்னன்னா, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவராகியமல்ல சர்வ வல்லமுள்ள தேவன். அப்ப சொல்றாரு, நான் அல்பாவும் ஒமேகாவும், நான் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன். ஆதியிலிருந்து நான் தான் இருக்கிறேன், அந்த மட்டும் நான் தான் இருக்கிறேன். சொல்லுங்க பாருங்க, இருக்கிறேன். சொல்லுங்க, இருக்கிறார். தேவன் இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிறவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். சொல்லுங்க, இருக்கிறவராகவே இருக்கிறார். இருக்கிறவர் மத்தேயு 28:20 சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அவருடைய நாமம் என்ன? இருக்கிறேன். நாமம் எவ்வளவு அருமையான நாமம் அல்லது? ஹல்லேலூயா. சூப்பர் நாமம். இருக்கிறேன் என்று சொல்றது ஒரு நாமம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இருக்கிறார், நம்ம கூட தான் இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். என் கூட தான் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை அந்த பாதியிலே விட்டுட்டு போல இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன்னோடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதே 6ஆம் அதிகாரம் படிங்க. 6ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம் 2-3 வசனத்தை படிங்க பார்க்கலாம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமை உள்ள தேவன் என்றும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. சொல்லுங்க போலாம், யெகோவா என்னும் நாமம். சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா என்னும் நாமம் ஃபர்ஸ்ட் இருக்கிறார். அந்த பெரிய நாமம் என்ன நாமம்? இருக்கிறார். அந்த நாமத்துக்கு அழிவே இல்லை, ஆதி அந்தமா இருக்கிறார். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது யெகோவா. சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா. பிரைஸ் தி லார்ட். ஆமா,
ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஆபிரகாம் சொல்றார், யெகோவா இரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர். சொல்லு, யெகோவா இரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். ஆமென், ஆமென். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசுவா சொல்றாரு, மோசே சொல்றார், யெகோவா நிசி. யெகோவா நிசி என்ன? யெகோவா நிசி என்ன? வெற்றி தருகிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பலி செலுத்தி அந்த இடத்துல கிதியோன் என்ன பண்றாருன்னா ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறார், யெகோவா ஷாலோம். சொல்லுங்க, யெகோவா ஷாலோம். எசேக்கியேல் 48:35 சொல்லுகிறது, யெகோவா ஷம்மா, தேவன் நம்மோடு. யெகோவா ஈரே, வாயை திறந்து, யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர். யெகோவா நிசி, ஜெயம் கொடுக்கிற தேவன். யெகோவா ஷாலோம், சமாதானத்தை கொடுக்கிற தேவன். யெகோவா ஷம்மா, தேவன் எங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. யெகோவா தேவன். சொல்லு, யெகோவா தேவன். அவர் பெரிய நாமம் உள்ளவர். அல்லேலூயா. யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம். அல்லேலூயா. யெகோவா ராப்பா, யெகோவா ரூவா, யெகோவா மெக்கானிஸ், இப்படியாக பல யெகோவா நாமம் உள்ளவராய் இருக்கிறார். யெகோவா நாமம் உள்ளவராய் நமக்குள்ளே செயல்படுகிறார். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிறவராக, கூட இருக்கிறவராக, வெற்றியை கொடுக்கிறவராக, சமாதானத்தை கொடுக்கிறவராக, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவனாக கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர், இது நான் சொல்லாம போக கூடாது, இது மிக முக்கியம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், டக்குனு எல்லாம் எடுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 10, 11, 12 அப்படி டக்கு டக்குன்னு படிங்க பார்க்கலாம். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொசமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட இவரே மூளைக்கு தள்ளைக்கல்லானவர், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அதுதான் இயேசுவின் நாமம். சொல்லுங்க, இயேசுவின் நாமம். இந்த நாமம் தான் பெரிய நாமம். இயேசுவின் நாமம். இயேசு நாமத்தை சொன்னா பேய் ஓடும். வேற ஆள் நாமத்தை சொன்னீங்கன்னா சுளுக்கு எடுத்துரும். சொல்லுங்க, சுளுக்கு எடுத்துரும். வேற யாராவது ரட்சிக்கப்படாத இயேசு நாமத்தை சொன்னாலும் சுளுக்கு எடுத்துரும். ஆண்டவருடைய பிள்ளைங்க இயேசுவின் நாமத்தை சொன்னா பேய் ஓடும், வியாதிகள் நீங்கும், பிரச்சனை தீரும். சொல்லுங்க. ஆனா மற்றவன் ஏதோ ஆண்டவரே அந்த நாமத்தை நோக்கி கேட்கும் போது அங்க என்ன நடக்குதுன்னா, ஸ்தோத்திரம், அங்க அற்புதம் நடக்குது. தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமம் மிகப்பெரிய நாமம். ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரே நாமம் என்னன்னா இயேசுவின் நாமம் மட்டும்தான். வேற யாராலையும் அந்த ரட்சிப்பை கொடுக்கவே முடியாது. சொல்லுங்க, அந்த பெரிய ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். இலவசமா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிற காரணம் அது இயேசுவின் நாமம். அவருக்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10, 11 வசனத்தை நான் படிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய
தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் மறைக்கப்படும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் சொல்லுங்க. எல்லா நாமத்துக்கு மேலான நாமம். நாமம்னா என்ன? இந்த பட்ட நாமமா இந்த நாமமா? இது பெயர். சொல்லுங்க பார்க்கலாம். நேம். அல்லேலூயா. நாலாவது காரியம் பாருங்க, எடுங்க பார்க்கலாம். டக்கு முடிச்சிடுறேன். நாலாவது காரியம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். உம்மது ரட்சிப்பின் கேடயத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காரியனும் என்னை பெரியவனாக்கும், என் கால்கள் வழுவாதபடிக்கு. அப்போதுமா பாருங்க, இந்த சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிப்பின் காருண்யம் என்னும் கேடய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இந்த இடத்துல சகரியா புத்தகத்தை படிங்க பார்க்கலாம். சகரியா 9:17 சொல்லுகிறது, அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. ஆச்சரியமா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. தாவீது சொல்றாரு, அவருடைய காருண்யம் என்னை பெரியவனா. அவருடைய காருண்யம் என்ன பண்ணுது? பெரியவனாக்குதியா. சிறுமையும் எளிமையுமா இருந்த அந்த பெரிய காரியம் என்ன பண்ணுதுன்னா, அந்த சிறுமையுமே எளிமையுமானவன் அப்படியே தூக்கி விடுது. சொல்லுங்க, ஆண்டவரே என் சபைக்கு எனக்கு அந்த பெரிய காருண்யம் தார ஆண்டவரே. தாங்க ஆண்டவரே, தாங்கப்பா. பெரிய காருண்யம் எனக்கு தாங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காருண்யம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் சொல்லி முடிக்கலாம். ஏன்னா சரி, இன்னொரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். பாருங்க, சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமானே ஆசீர்வதித்து காருண்யம் என்னை கேடயத்தினால் சூழ்ந்து கொள்கிறார். சொல்லுங்க, சூழ்ந்து கொள்ளுகிற காருண்யம். ஹல்லேலூயா. ஆமா, என்னவா? நீதிமான ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடை. அவர் அந்த காருண்யம் நமக்கு எப்படி இருக்குன்னா, கேடகமா இருக்கு. நம்ம சுத்தி எப்படி இருக்கு? கேடை. அழிவுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வர்ற நேரத்தில், அது நம்ம தாக்க வர்ற நேரத்தில் அந்த காருண்யம் இருக்கு பார்த்தியா, அந்த காருண்யம் என்ன பண்ணுறதுன்னா நம்ம தடுத்து நிறுத்துது. அந்த பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணுறதுன்னா அந்த காருண்யத்தை பார்த்துட்டு விலகி போகுது. காரணம்னா கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? காருண்யம். சொல்ல, காருண்யமாக இருக்கிறாரு. காருண்யம் என்று சொன்னால் என்னன்னா, ஸ்தோத்திரம், நல்ல காரியம். சொல்லுங்க, நல்ல நல்ல காரியம். குட்னஸ் போட்டிருக்கு. நல்ல காரியங்கள், நல்ல காரியங்களால் சூழ்ந்திருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல காரியங்களால், நல்ல காரியங்களால் என்னை சூழ்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல காரியம் என் வாழ்க்கையில என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த காருண்யம் என்னும் கேடயம் என் வாழ்க்கையில சூழ்ந்திருக்கு. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தெரியுதா? படிங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு அழகாக வேறு அந்த நேரம் படிக்கூடாது, அழகாக படிக்கணும். நிற்க படி. தரிசனமானார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால்
காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டார். அல்லேலூயா. உன்னை இழுத்து கொண்டார். சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி? அநாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்து காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டார். அது சொன்னாரு, நான் ஒருவனை பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ள விட்டா அவன் தானா வர மாட்டான். நீங்கெல்லாம் வந்தது சும்மா நீயே வந்துட்ட இந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்க ஆராதிக்கிறது ஏதோ நானே வந்தேன், நான் நினைச்சா போறது கிடையாது. அவருடைய காருண்யத்தினால், அவருடைய சிநேகத்தினால், அவருடைய காருண்யம் நம்ம மேல இருந்ததுனால தான் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நம்மை கட்டி இழுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா லைட்டா கட்டி இழுத்திருக்கிறார். ஒரு சிலரை பாத்தீங்கன்னா மூக்குல போட்டு அந்த கயிறை போல போட்டு என்ன பண்றாரு, நம்மை திருப்பி இருக்கிறாரு. நம்ம திரும்பாம போகிற நேரத்துல அவர் இழுப்புக்கு வராம நம்ம திரும்ப போய்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, நீ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர் திருப்பிட்டார். சொல்லுங்க, இழுத்து கொண்டார். அல்லேலூயா. அந்த பாட்டு நாம் பாடவே இல்லை. ஸ்தோத்திரம். அவன் ஏற்கனவே பார்த்தது போல அந்த காருண்யம் மனுஷன் என்ன பண்ணதான் பெரியவனாக்கு. அல்லேலூயா. இந்த காருண்யம், அந்த பெரிய காருண்யம் என்ன செய்யுதுன்னா, தேவ பிள்ளைகளே, முதல்ல என்ன பார்த்தனா பெரியவனாக்கும், ரெண்டாவது நம்மை சூழ்ந்து கொள்ளும், மூணாவது கட்டி இழுத்து நம்மை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியா நான் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள நான் முடிக்கிறேன். டக்குன்னு முடிச்சிடலாம். ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள டக்குன்னு 111 சங்கீதம் 2ஆம் வசனம், அதுக்குள்ள கூட முடிச்சிடுவேன். 111:2. கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும், போதும், கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகள். அசையாத ஆடு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. சொல்லுங்க நல்லா. அல்லேலூயா. நல்ல வேலை, வேற மாதிரி வரல. எல்லாரும் கோச்சிங் அப்படியே உட்காந்துருப்பீங்க. போகும்போதே கோச்சிங் போயிருப்பீங்க. அல்லேலூயா. நல்ல வேலை, ஆடுன்னு வந்துச்சு எனக்கு. நல்லது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல அருமையான சாந்தமான ஆடு போல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கர்த்தருடைய செய்கையெல்லாம் பெரிய, தேவனுடைய செயல்கள் எல்லாம் பெரிய செயல்கள். அந்த பாருங்க, கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தருடைய செய்கையெல்லாம் பெருசு. சொல்லுங்க பார்க்கலாம். செய்கைகள். அல்லேலூயா. இதை சொல்றேன், தயவு செய்து நீங்க என்ன தெரியுமா பண்ணனா, கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? அவன் 46ஆம் அதிகாரம், சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 8, 9, 10. சரி, 8, 9. பூமியிலே பாழ்கடிப்புகளை நடவிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடை முனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். இதுதான் கர்த்தருடைய செயல். சொல்லுங்க பார்க்கல. இதுதான் கர்த்தருடைய செயல். அவன் என்ன செயல்? பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். 8ஆம் வசனம். என்ன பார்க்க போறோம், என்ன பார்க்க வைக்கிறாரு, என்ன எதை பாருன்றா, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறான். வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு ஒரு நல்ல உதாரணம் எதுனா என்ன தெரியுமா? யோசுவா புத்தகம் தான். இந்த வசனத்துக்கு நல்ல உதாரணம் என்ன தெரியுமா? யோசுவாவின் புத்தகம் தான். பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பயங்கரமான யுத்தங்கள் நடக்க ஆரம்பிச்சது. ஒரு நாளும் அந்த யுத்தத்துல அவங்க தோத்து போகவே இல்லை.
அவங்க என்ன பண்ணாங்களா, அந்த வசனத்தை நான் எடுக்கல, நீங்க எடுக்காதீங்க, கண்டுபிடிக்க முடியாது, அப்புறம் பார்க்கலாம். என்னன்னா அவங்க அந்த ஸ்தோத்திரம் யுத்தம் பண்ணி 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 என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் ஜெயிச்சு என்ன வெற்றி சிறந்து அவங்க என்ன பண்ணோம்னா அந்த ஈட்டிகளையும் எல்லா வித ஆயுதங்களையும் எரித்து போட்டார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய செயல் யோசுவாவின் காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, ஸ்தோத்திரம், ஈட்டியை ஒடிக்கிறவராக, ஆமென், வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை என்ன பண்ணாராம், நெருப்பினால் சுட்டு இருக்கிறவராகவே இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேதம் சொல்லுகிறது அவங்க யுத்தங்களை ஓய பண்ணினார். அல்லேலூயா. அவங்கள ஒரு நாளுகளும் தோக்கவே இல்லை. அவருக்கு முன்பாக நிறந்த எதிர்த்து என்ற எல்லாவற்றையும் ஜெயித்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய செய்கை என்னன்னா, மொத்தத்துல ஓரளவு நான் சொல்றது என்ன சொல்றேன்னா, கர்த்தருடைய செய்கை என்பது இப்படி வாழ்க்கை வருகிற யுத்தம் போல இருக்கிற பிரச்சனைகள், பெரிய செய்கை, யுத்தம் போல வருகிற பிரச்சனையை நீக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்றது எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. அவங்க மட்டும் தான் ஒரு சிஸ்டர் தான் சொல்றாங்க அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் கர்த்தருடைய செய்கையை வந்து பாருங்க. ஆண்டவரே, கர்த்தரே, உங்களுடைய செய்கைகள் பெருசப்பா. நீங்க இப்படி கூட ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஈட்டியை முறிக்கிறேன்னு சொன்னீங்களே, வில்ல ஒடிக்கிறேன்னு சொன்னீங்களே, ரதங்களை அக்கினியா சுட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்களே, ஆண்டவர் நம்முடைய பெரிய செய்கையை எங்க வாழ்க்கையில செய்யுங்கப்பா. ரொம்ப நாள் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குப்பா. சொல்லுங்க பாருங்க. ரொம்ப நாள் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நாள் இந்த போராட்டம். ஆண்டவரே, இவைகளை சுட்டேரிங்கப்பா. இப்பதான் நாங்க கேட்டு வந்தோம், இந்த வாரத்தில் நாங்க கேட்டோம். ஆண்டவர் நம்முடைய செய்கை பெருசுன்னு சொல்லி பெரிய செய்கையை நாங்க எங்க வாழ்க்கையில வருகிற யுத்தங்களில் இருந்து, எங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் இருந்து விடுவிக்கப்பட ஆண்டவர் அந்த பெரிய கிரியைகள் எங்க வாழ்க்கையில செய்யுங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திர. சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி எங்க வாழ்க்கையில கிரியை செய்யுங்கப்பா. வாழ்க்கையில கிரியை செய்யும். ஓட்டி வாசனை, இது வாசனை. சரி, அதனால தேவ பிள்ளைகளே, இதை சொல்றதுன்னா நான் கடைசி ஒரே வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். ஒரே வசனம், 136 சங்கீதம் 4 வசனம். சொல்லுங்க. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க. பெரிய அதிசயங்களை செய்கிறவர். சொல்லுங்க, செய்கிறவர். அல்லேலூயா. சரி, ஆகினால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய அந்த பெரிய கிருபைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, நன்றி. அந்த கிருபை எங்களுக்கு தாங்க ராஜா. தேவனுடைய பெரிய இரக்கத்திற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றியோடு கூட துதிக்கலாம். ஆண்டவரே, பெரிய இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழாண்டு எல்லாருடைய முழங்கால் யாரும் முடங்கக்கூடிய அது பெரிய நாமத்துக்காக சோதர ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி கர்த்தாவே. பெரிய தேவரின் பெரிய காருண்யத்திற்காக சோதர ஆண்டவரே, சோதர. நன்றி ஆண்டவரே. பெரிய தேவனின் பெரிய செயல்களுக்காக சோதர ஆண்டவரை. வில்லை ஒடித்து ஈட்டியை முடித்து ரதங்களை சுட்டெரித்து யுத்தத்தை ஓய பண்ணுகிற எங்க வாழ்க்கையில எங்க பெரிய தேவனா இருக்கிறதுக்காக சோதரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.